கிளம்பியாச்சு. இப்போ குளிச்சுட்டு ஒரு முக்கியமான மேட்டராக வெளியே கிளம்புறோம். என்ன வெளியே, எந்த ஊர் எல்லாமே அடுத்தடுத்து சொல்கிறேன். ஓகேவா? பாய் அண்ட் ஹாப்பி தீபாவளி சிப்சாப்ஸ். மதுரை ரீச் ஆனோம். செம்ம கிளைமேட்டு. மதுரை நல்லா வெயில் அடித்து வேர்த்து போய் தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ வந்து சரியான கிளைமேட்டு, மழை பெஞ்சு ரொம்ப ஜுல்லு ஜுல்லுன்னு இருக்குது. அந்த இடத்துக்கு எங்களுக்கு வந்து ஒரு ரூம் மாட்டிருக்கு. அதுவும் நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ அந்த ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. மதுரை ரீச் ஆகி சரியான பசின்றதுனால வெளியே போய் சாப்பிட முடியல. அதனால ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டோம். வீட்டில் தான் ஸ்விக்கியில் ஆர்டர்னா நாங்கள் மதுரை வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு சாப்பிடுவோம். ஹாய் ரேஷ்மா, ஹாய் சொல்லு. ஓ சிப்சாப்ஸ் கூட ஹாய் சொல்லலாம். ரேஷ்மா செமையாக இருக்கு. ஹலோ சிப்சாப்ஸ். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னா கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு ரேஷ்மா நம்ம எந்த ஹோட்டல் போக போகிறோம் சொல்லு. தெரியல, எது திறந்துருக்கோ அதுக்கு தான் போகணும். இங்கே வந்து ஏதோ ஒரு பரோட்டா கடை வந்து என் தங்கச்சி பார்த்துருக்கான். அந்த பரோட்டா கடையில் போய் சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் கோவில் போகிறோம். சரியான போக நாராயணா பரோட்டா கடை. 400 meters பா பரோட்டா கடை. 300 meters பா, 290 meters பா, 230 meters பரோட்டா கடை இல்லை. அதை தாண்டிட்டோம். நாராயணா பரோட்டா கடை அந்த சைடுண்ணா. என்ன சைடுண்ணா? இன்னைக்கு லீவா? இல்லை லீவாண்டி. ஆர்டர் சொல்லு. ஹலோ சிப்சாப்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அதே மாதிரி தான் ஸ்விக்கியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸ்விக்கியில் சாப்பாடு வாங்க போகிறோம். நாங்கள் ஃபுட்டு தேடி நிறைய அலைஞ்சோம். ஆக்சுவலாக நாராயணா பரோட்டா கடை அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு கடை இருக்கான். அந்த கடையில் பரோட்டா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போனால் அந்த கடை இன்றைக்கி லீவ். நாளைக்காவது அந்த கடை திறந்துருந்ததுன்னா அந்த கடையில் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். ஏன்னா அந்த கடை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி எந்த கடையுமே திறந்தில்லை. தீபாவளிக்காக தான் கடை திறந்துருக்காது போல். ஸோ எந்த கடையுமே திறந்தில்லை. இப்போதைக்கு ஆர்டர் பண்ணிட்டோம். சரி, ஆர்டர் பண்ணதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க வேண்டியதான். இது பரோட்டாவா சப்பாத்தியான்னு தெரியல. முதல்ல கடை இருக்கான்னு பார்ப்போம். கேஎம்எஸ் டிஃபன் சென்டர் கடை திறந்துடல. என்ன பண்ணுறது, வீடே பூட்டிருக்கு. மதுரையில் இப்போ முருகன் இட்லி கடைன்னு ஒரு இட்லி கடை இருக்குது. அந்த இட்லி கடையில் சாப்பிட்லான்னு போனால் சரியான மழை பெய்யுது. ஏங்க மதுரை வந்ததுன்னா வேர்த்து நல்லா ஒழுகி போய் நின்று அதாங்க பார்த்துருக்கேன். ஆனால் செம்ம கிளைமேட்டுங்க இந்த மதுரையில். ஆனால் வெளியவே இறங்க முடியாத அளவுக்கு மழை பெய்யுது. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ணுறது? நேம் மட்டும் சொல்லுங்க. இட்லி கடை நேம் மட்டும் சொல்லுங்க. முருகன் இட்லி கடை. நாங்கள் நேற்று பரோட்டா கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டமாயிட்டோமா. மதுரை எல்லாம் வெயில் அடிச்சு வெந்து போய் தான் நம்ம போயிருக்கோம். வந்து என்னைக்காவது ஒரு தடவை வந்து மழை பெஞ்சு நம்ம வந்து வேர்க்காம போயிருக்கோம். இந்த சைடு வந்தாலே நமக்கு வேர்த்து தான் போவோம். நம்ம வரத்துக்கு முன்னாடியே நம்ம மதுரை நியூஸ் பார்த்தப்ப என்ன சொல்லியிருந்தது? மதுரை மழையில் தத்தளித்து கொண்டு இருக்கிறது தான் போட்டிருந்தான். ஹோட்டல் இருக்கணும்ல. ஆனா முருகன் கடை, முருகன் இட்லி கடை இது எனக்கு. ஹலோ சிப்சாப்ஸ். கொடையை பிடிச்சிட்டு எங்கே இருங்க, கொடவில் வந்துருங்க. கொடையை பிடிச்சிட்டு எங்கே போகிறோன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கடை இருக்கான். ஆனால் என்ன கடை உள்ளே நடந்து போகணுன்றதுக்காக நான் நடந்து வந்துட்டு இருக்கேன். முதல்ல கடை இருக்கான்னு பார்ப்போம். கேஎம்எஸ் டிஃபன் சென்டர் கடை திறந்துடல. என்ன பண்ணுறது, வீடே பூட்டிருக்கு. தெரியாமல் இப்போ இந்த டைமில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எந்த கடையுமே இருக்க மாட்டேங்குது. நீங்கள் இந்த கடை நல்லா இருக்குமான்ற அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் போல் இந்த கடை. ஐ மீன் ரொம்ப ட்ரெண்டான கடை போல். இது நான் நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருந்தப்போ இந்த மாதிரி இங்கே வந்து சாப்பிடுங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அப்புறமா வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை நாளைக்கு காலையும் இருப்போம். நாளைக்கு காலையில் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரேஷ்மாக்காக நான் என்ன வேணால் செய்வேன். ரேஷ்மா
இதுக்கு தாண்டா யாருக்காகவும் பேசுறதே கிடையாது. இது பக்கம் தாங்க போல. அப்ப மேல தெரியுது பாரு. போயிருங்க. பசிக்குதா? இங்க வாங்க. அங்க பாரு. பசிக்குதா? இங்க வாங்க. பசிக்குதியா மணி 10 என்ன பண்றது? அட்லாஸ்ட் வந்ததுக்கு முருகன் இட்லி கடையை கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா இருக்கு, காடுது. அப்ப மேல தெரியுது பாரு. போயிருங்க. பசிக்குதா? இங்க வாங்க. அங்க பாரு. பசிக்குதா? இங்க வாங்க. பசிக்குதியா மணி 10 என்ன பண்றது? அட்லாஸ்ட் வந்ததுக்கு முருகன் இட்லி கடையை கண்டுபிடிச்சிட்டோம். முருகன் இட்லி கடையை கண்டுபிடிச்சிட்டோம். உள்ள போய் நாங்க சாப்பிட போறோம். ஒரு கீ பொடி இட்லி. ஓஹோ, நல்லா இருக்கு, காடுது. எனக்கு தான் அப்படி இருக்கான்னு தெரியல. அப்பா செம்மையா இருக்கு. ஆனா காரங்க ரொம்ப. வேற என்னென்ன இருக்கு? அல்டிமேட்டா இருக்கு. இந்த கடைக்கு வந்தா கீ பொடி இட்லி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஆனா காருது. இது பேர் என்ன? வீட் அல்வா. அதாவது இது பேர் தான் வீட் அல்வா. இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். பாப்பா சாப்பாடு. இந்த தோசை பேர் என்ன சொல்லுங்க? இது வந்து பன்னீர் பட்டர் தோசை. ஆஹா, சூப்பராக இருக்குது. மதுரைக்காரங்கனாலே ராவாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கீ பொடி இட்லி 74 ரூபா. சிப்ஸ் இந்த ஹோட்டல் வந்தீங்கன்னா நான் சொல்கிற 3 விஷயம் ட்ரை பண்ணுங்க. கீ பொடி இட்லி, அப்புறம் வந்து பன்னீர் பட்டர் தோசை, இது ட்ரை பண்ணுங்க. முக்கியமாக வீட் அல்வான்னு ஒன்று விற்கிது, அந்த அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஆனால் அதை கடைசியில் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சாப்பாடுல செம்ம காரமாக இருக்கு. இருங்க, நம்ம காரில் போய் பேசுகிற மாதிரி பேசுமா. ஒரு நிமிஷம். இந்த ஹோட்டல் எப்படி இருந்து மட்டும் சொல்லு. இந்த ஹோட்டல் வந்து நல்லா இருந்துச்சு. இப்படி எடுத்து இந்த சுகர்ல ஒரு டிப் பண்ணி இப்படி எடுத்து இந்த சுகர்ல ஒரு டிப் பண்ணி செம்மையா இருக்கு. பன் பட்டர் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. வெறும் சாதா பட்டர் மட்டும் தான், நெய் பரோட்டா அந்த மாதிரி இருக்கிறது இல்லையா? கேல சிப்ஸ். ஆக்சுவலா இந்த நாராயணா பரோட்டா கடை நிறைய யூடியூப் சேனல் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா என்னன்னா இன்னைக்கு வெரைட்டிஸ் கிடையாதான். அது இந்த ஊர்ல நிறைய முருகர் பேர் கொண்ட கடை நிறைய பாக்குறேன். ஆறுமுகம் காலை நம்ம சாப்பிட்டது முருகன் கஃபே, அப்புறம் வேலன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடை பார்த்துட்டு இருந்தேன் முருகன் பேர்ல. என்னென்ன பரோட்டா இருக்கு? வேற எதுவும் போறது அதுக்குதானே நாங்க பாண்டியில இருந்து வந்தோம். வெறும் சாதா பரோட்டா மட்டும் தான், நெய் பரோட்டா அந்த மாதிரி இருக்கிறது இல்லையா? 2 செட்டு பரோட்டா தாங்கண்ணா. கேல சிப்ஸ். ஆக்சுவலா இந்த நாராயணா பரோட்டா கடை நிறைய யூடியூப் சேனல் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா என்னன்னா இன்னைக்கு வெரைட்டிஸ் கிடையாதான். அதுவும் இல்லாம சரியான மழை, சூரியன் சகதியமா இருக்கு, அதனால போடலையா என்னன்னு தெரியல.
ஆள் வரல தம்பி, அதனால இன்னைக்கு வெரைட்டிஸ் கிடையாது, வெறும் பரோட்டா தான் அப்படின்னாங்க. அட்லீஸ்ட் பரோட்டாவையாவது எப்படி இருக்கு ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து எனக்கு ஆக்சுவலாக சைட் டிஷ்ஷஸ் செம்ம ஒரு ஸ்மெல்லே செம்மையாக இருந்தது அந்த குருமா வருது. அதனால வாங்கிட்டேன், நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் ட்ரை பண்ணிடலாம். இந்த கடையை நீங்கள் யாரா சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கும் அப்படின்றத. நான் நெக்ஸ்ட் டைம் வரப்ப ட்ரை பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு நைட்டு தான் இதோட இருக்குன்னு சொல்கிறாங்க, நாளைக்கு காலை நாங்கள் கிளம்புறோமா. நெக்ஸ்ட் டைம் வரப்ப ட்ரை பண்ணுறேன். இந்த கடையில் நீங்கள் யாரா சாப்பிட்ருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பரோட்டா சாப்பிடுவோம். பரோட்டாவும் குருமாவும் தாறுமாறாக இருக்குது. ஆனால் ஒரே கவலை அந்த வெரைட்டி பரோட்டா கிடைக்கல. ஆனால் இதை சாப்பிட்டதுலேயே தெரியுது கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. வாழைப்பூ மசாலா தோசை, ஒரு பிளேட் இட்லி, ஒரு மைசூர் மசாலா தோசை, ஒரு சென்னா மசாலா தோசை, அந்த வாழைப்பூ தோசை ஒன்று. வாழைப்பூ மசாலா தோசை சூப்பர். லைட்டாக காளானோட ஒரு ஃபீல் வரும். இது வாழைப்பூ தானே?